ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஏப்ரல் மே 2025 எக்ஸாம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு தான் உங்களுக்கான லாஸ்ட் எக்ஸாம்ஸாக இருக்கலாம். மேபி வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்கமிங்கில் ஏதாச்சும் ஒரு சில எக்ஸாம்ஸ் லாஸ்ட் எக்ஸாம்ஸாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு தவிர்க்க பாருங்கள். கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால பதட்டத்தில், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சீக்கிரமாக எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண பார்ப்பீங்க. அதை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி உங்கள் ஜூனியர்ஸ்க்கு, உங்கள் சீனியர்ஸ்க்குலாம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை டைவர்ட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாம்ஸில் நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க. அவங்க லாஸ்ட் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா மார்க்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வர்றப்போ தான் இது வந்து தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பதட்டத்தில் வந்து உங்களோட மார்க்ஸ் வந்து நீங்கள் குறைச்சிக்குவீங்க. அவங்க மார்க்ஸ் வரப்போ அவங்க அதிகமாக எடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ரிசல்ட்டை கன்சிடர் பண்ணியே படிக்க பாருங்கள். ஸோ கொஸ்டினை கரெக்டாக வந்து ரீட் பண்ணிவிட்டு கொஸ்டின் நம்பர்லாம் தெளிவாக போட்டு ஃப்ரண்ட் பேஜில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் அனெக்சரில் கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமை கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ண பாருங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 13 மார்க் 15 மார்க் மாதிரி வந்து எழுதிட்டு டைமை கரெக்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட் எக்ஸாமில் ரொம்ப பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டினும் அரைக்குறை எழுதிட்டு, இல்லாட்டி வந்து ஒரு 2-3 கொஸ்டின் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக நினச்சிருப்பீங்க, ஆனால் ஒரு சில டைம் மிஸ்டேக்காக இருக்கலாம். சில பேர் லாஸ்ட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறப்போ கொஸ்டினை கரெக்டாக வந்து படிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மைண்ட் வந்து கரெக்டாக கான்சென்ட்ரேட்டாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் எக்ஸாம்ஸ் நடந்தனால இன்னோட எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறனால ஒரு ஹாப்பியில் வந்து நீங்கள் வந்து கோட்டை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபுல் வீடியோ லிங்க் கீழே இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.